செய்தி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு பேராசிரியர் லில்லி கோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நமக்கு துரியதவத்தை ஏற்றி கொடுத்த பேராசிரியர் பவித்ரா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சனிக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்ன நம்ம குருவை வணங்கிட்டு செல்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். ஆசான் அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ இந்த நிகழ்ச்சியில நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க. இதுல பல பேர் அடிப்படை பயிற்சி முடிச்சுட்டு வந்தவங்களும் இருக்கலாம், பயிற்சிகள் முடித்த அன்பர்களும் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஐயங்கள் இருந்தாலும் கேள்விகள் நீங்க உங்களுக்கு ஐயங்களை தீர்த்து கொள்வதற்காக நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம், நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி இல்ல உங்களுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் நீங்க டச் பண்றீங்களா, இல்ல அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா தவம் எடுக்கிறதுல இல்ல தவம் செய்யும் போது அந்த மாதிரி எந்த விதமான ஐயங்களா இருந்தாலும் இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் கைகளை உயர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சரி, யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னாக்கா நாம ஒரு சிந்தனைக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. அம்மா, துரியாதீதம் தவம்ல நம்ம
சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் அந்த பேரியக்க மண்டலம் இருக்கு இல்லைங்கம்மா, சக்தி களம், ஆமாம்மா. அதுதான் பிரபஞ்சமாமா. அது வந்து நம்ம விரிச்சிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணி மெடிடேஷன் பண்ணணுமா, இல்ல அந்த சக்திகளம் சொல்ற அந்த டைம் ஃபுல்லாவே விரிச்சிட்டே இருக்கணுமாமா மனச? ஆமாங்கம்மா. சக்திக்கிழமை அந்த சொல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு நீங்க உங்க மனதை வந்து முழுக்க முழுக்க அந்த பெரிய பிரபஞ்ச களத்தோடவே இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா. அந்த ஏன்னா இப்ப நம்ம பேரியக்க மண்டலம் சக்திகளம் எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியனை பல அண்டங்கள் இருக்கு இல்லைங்களா. நம்ம சூரிய குடும்பம் இருக்கிறது வந்து அந்த மில்கி வே கேலக்சி சொல்லுவாங்க. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி பல கேலக்சிஸ் இருக்குது. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கேலக்சி மில்கி வேவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற கேலக்சி பார்த்தோம்னா ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே இருக்கிறதால நம்ம வந்து நம்மளால கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிக பெரியது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு ஆற்றல்கள் அங்க இருந்துதான் உருவாகி வருது இல்லைங்களா. அதனால அங்கேயே விரித்து மனதை நம்ம நம்ம நைட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இரவு நேரத்துல அமாவாசை நேரத்துல நீங்க மாடிக்கு பாருங்க, அதை உள்வாங்கிக்குங்க அப்படின்னு சொன்னாங்களே. நீங்க முடிந்த அளவுக்கு அந்த மாதிரி நிலையில இருக்கிறது நல்லதுங்கம்மா. ஓகேம்மா. இல்ல என்னோட டவுட் என்னன்னா, அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க பேரியக்க மண்டலத்துல தவம் செய்ய சொல்லல, விரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணணுமா, இல்ல ஒரு தடவை விரிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி மெடிடேஷன் பண்ணணுமாமா? உங்களுக்கு விரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முடியும்னா நீங்க அப்படி பண்ணுங்கம்மா. இல்ல நீங்க இல்லம்மா, அது முடியல ஆக்சுவலா. எனக்கு அதனாலதான் கேக்குறேன். அது அந்த அளவுக்கு எல்லாம் விரிய முடியல. சரி, பரவாயில்ல. நீங்க இப்போ எது கண்களால் எது ஒண்ணுமே நமக்குள்ள எது பதிந்ததோ அதுதான் நமக்கு வந்து உருவகப்படுத்த முடியும் இல்லைங்களா. அதனால நீங்க கண்களால பார்த்திருப்பீங்க இல்லைங்களா வானத்தை, அது அப்படி நினைச்சுக்கோங்க. அதுல வந்து நிறுத்திருங்க. ஓகேம்மா, ஓகே. இப்போ பிரபஞ்சம்ங்கிறது அதுதானாங்கம்மா, இல்ல அதுக்கப்புறம் உள்ள அந்த ஒரு சிவகலம்னு சொல்றோமே மகும் இருட்டு, அது வந்து பிரபஞ்சமாமா? எதுமா பிரபஞ்சம்? இல்லம்மா, பிரபஞ்சம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த இதுதான்மா, நம்ம சக்திகளம் சொல்லக்கூடியதுதான் பிரபஞ்ச களம். அதாவது அண்டங்கள் பேரண்டங்கள் எல்லாம் இணைந்ததுதான் இந்த பிரபஞ்ச களம். அதையும் தாண்டி நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, மனதை விரிக்கிறோம் எல்லையற்றதாக இருக்கக்கூடிய வெட்டவெளி. அந்த வெட்டவெளி அப்படின்னு சொல்றது சக்தி களம். இந்த பிரபஞ்ச களத்துக்கு எல்லை இருக்குங்கம்மா. ஆனா சக்தி களத்துக்கு எல்லை கிடையாது. அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிரபஞ்ச களம் பல கோடி அண்டங்கள் இருக்கு இல்லைங்களா. அது அது வந்து ஒரு டவுட்மா. இப்ப நீங்க சக்தி களம்னு சொல்றீங்களா, இல்ல சிவகலமாமா? எல்லை இல்லன்னு சொல்றது எனக்கு புரியல. எல்லை இல்லாதது சிவகலம்மா. ஓகேமா, ஓகே. சரி, ஓகேமா. எல்லை உண்டு. ஓகே. சோ பேரியக்க மண்டலம், சக்தி களம், யூனிவர்ஸ் இது எல்லாமே ஒன்னதான் சொல்றாங்க இல்லைங்களாமா? அது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. இதுக்கு வந்து எல்லை இருக்கு, ஆனா சிவகலத்துக்கு எல்லை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா. ஓகேமா, ஓகேமா. இப்போ அந்த ராகு கேது வந்து அந்த கருப்பு இது வந்து எங்க சிவகலத்துலதான் போய் ஜாயின் ஆகுதாமா? நம்ம மெடிடேஷன்ல அதையும் சொல்றோம்லமா, பஞ்சபூத நவகிரகங்கள். ஓகே, ஏன்னா அந்த நம்ம சூரியன் அதுலயே சுவாமி சொல்லுவாங்களே, சூரியனோட நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன, அவை மேலும் மேலும் பெருக அங்க நிற்க முடியாமல் ஒரு கூடு பிரபஞ்சத்தின் மையத்துல ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்தவெளியா கூட இணையுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா அங்க சூரியனோட மையத்துல அந்த அளவுக்கு அதிகமான சூடுனால அங்க உருவாகுது எல்லாமே நொறுங்கி கருகி போடுறது. சரிங்க, தேங்க்யூமா, புரிஞ்சிருச்சு. வாழ்க வளம். அது வந்து சுத்தவெளி, அந்த 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 சுத்தவெளி போய் சுத்தவெளியோட இணைந்துடுது. சரிங்க, ஓகே. அது ஆனா பிரபஞ்ச களத்தை கடந்துதான் போகுது. அதனாலதான் பிரபஞ்ச களத்திலே நம்ம நிற்கும் பொழுதுமே அந்த சுத்தவெளி ஆற்றல்களும் ஓரளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதையும் கடந்து சுத்தவெளியோட முழுதா கரையிறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த சுத்தவெளியில இருக்கக்கூடியத ஆற்றலை நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம். சரிங்கம்மா, ஓகேம்மா, ஓகே. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்கள் யாராவது இருந்தா அடுத்து உங்களோட கேள்விகள் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இப்ப அவங்க கேட்ட கேள்விய சார்ந்தே கூட இன்னும் கேள்விகள் எல்லாம் தோன்றும். எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
ஹலோ வாழ்க அம்மா வளமுடன். பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. உட்காருங்க. இது ஆல்டர்னேட்டிவா அரை மணி நேரம் 1 மணி நேரம் சவுண்ட் மௌனம் கூட அதிகமா இருக்குங்களா? நடத்தலாம்லம்மா? அம்மா சொல்லுங்க. மௌனம் கூட நடத்தலாம்லன்னு சொன்னேன். மௌனம் இது முடிஞ்சு கூட மௌனம் எப்பங்க மௌனம் நடத்தலான்றீங்க? ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஈவினிங்ல. நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்றீங்களா? ஆ ஆ அதாவது மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ம் டிசம்பர் மாதங்கள்ல மௌனம் நிகழ்ச்சி நடைபெறுங்க ஐயா. ம் டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரையில டெய்லியே மௌனம் நடைபெறும். சரிங்க. இந்த வருஷம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால மௌனமும் இருக்குது. சுவாமிஜி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வந்து ஃபுல்லா மௌனம் இருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி வந்து நமக்கு வந்து டிசம்பர்ல வந்து மௌனம் வச்சிருக்காங்க. மார்கழி மாதம் மௌனம். அது இருக்கு. பொதுவா அந்த ரெகுலரா ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் நடத்தலாம்லன்னு கேட்டேன். ஏதாவது வாரத்துல ஒரு நாள். இல்ல அதாவது எப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து புதிய அன்பர்கள் வருவாங்க. இப்ப அடிப்படை பயிற்சி முடிச்சிட்டு வரக்கூடிய அன்பர்களும் பல பேர் இருப்பாங்க. இப்ப மௌனம்னாக்கா நமக்கு எப்படி நம்ம வந்து என்ன கடைபிடிக்கிறோம்னா 3 அகத்தாய் முடிச்சிருக்கணும்ன்ற மாதிரி நமக்கு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப புதிய அன்பர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தவங்கள் எல்லாம் புதிதாக இருக்கும். சரிங்கம்மா, புரியுதுமா, புரியுது எனக்கு. நல்லது, நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாருக்கும் அந்த கேள்வி இருக்கா? வாழ்க வளமுடன். சுசிலா திரும்பவும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்ன்றத கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா. அகத்தாய்வு. சரிம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா நீங்க எது வரையில முடிச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? 3 நிலை முடிச்சு அங்கெல்லாம் ஆலியார் பயிற்சி எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்மா. பிரம்ம ஞானம்லாம். ஓ, நல்லது நல்லது, நல்லதும்மா. அகத்தாய்வு அகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கு இல்லைங்க. அகம்னாலே உள்ளார இருக்கிறது. நம்ம முன்னெல்லாம் பஸ்ல பாத்திருக்கோம்ல, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். புறம்னா வெளியில, அகம்னா உள்ள இல்லைங்களா? அப்போ முன்னெல்லாம் அந்த பஸ்ல அதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அகம் உள்ளுக்குள்ள, புறம் அப்படின்னா வெளியில, அகம். அப்போ அகத்தை ஆய்வு செய்வது, நமக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்குது, நம்மளோட தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்றதுதான் அகத்தாய்வு அப்படின்னு சொல்றது. இப்போ அது வந்து இப்போ ஜென்ரலா எல்லாருக்கும் அது சாத்தியமானா கொஞ்சம் நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம வெளியில பார்த்தே பழகி இருக்கோம். NSK அவர்களோட ஒரு ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு இது இருக்கும். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, இன்னொரு அன்பரை பத்தி சொல்வாரு. அவர் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, அவரு அவ்வளவு மோசம், இப்படி எப்படி சொல்லிட்டே இருப்பாங்களா? அதெல்லாம் கேட்டுவோ அப்படியான்னு கேட்டே இருக்காரு NSK ஐயா. அப்புறம் அவங்க சொல்வாங்க, உன்னோட பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. எண்ணி பாக்கணும், தெரியல, தோராயமா ஒரு 100 50 அப்படி சொல்லுவேன். இல்ல கரெக்டா சொல்லுங்க, எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கீங்க, என்னென்ன பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்பாரு. அப்ப வந்து அவர் வந்து முழிப்பாரு. அப்ப சொல்வாரு, நீங்க அடுத்தவங்களை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, உங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எல்லா மனிதர்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை அவங்க அங்க விளக்கியிருப்பாங்க. அப்போ பொதுவா நம்ம என்ன பண்றோம், வெளியில பார்த்தே பழகிடுறோம். அப்போ நமக்குள்ள அப்போ நம்ம இங்க மனவளக்கலைக்கு வந்த பிறகு நமக்கு வந்து நம்ம குரு வந்து அகம்னா என்னன்றதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆய்வுன்னா என்ன, நம்ம எப்படி ஒவ்வொன்னா அப்ப நம்ம குணங்களை வந்து எப்படி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னும் போது அதுக்குதான் வந்து என்ன கொடுக்குறாங்க, முதல் அகத்தாய்வுல வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் 2வது அகத்தாய்வுல வரும்போது நான் யார் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாமே எண்ணத்தோட. அதனாலதான் முதல்ல எடுத்தோடனே எண்ணம் ஆராய்தல் கொடுக்குறாங்க. இப்ப ஏதாவது ஒரு இது வருது, நான் கேள்வி கேட்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் தான். அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இது வருது, அதே மாதிரி பார்த்து நம்ம கோவப்படுறோம், அது ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு தான்.
கவலைப்படுறோம், அது ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு. அப்போ நமக்குள்ளார ஆனா எண்ணங்கள் தோன்றாம இருக்காது, தோன்றிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு குறைந்தது 60,000 எண்ணங்கள் வர்றதாக அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றணும், எண்ணம் இருந்தால்தான் நாம உயிரோட இருக்கிறோன்றதுக்கான அர்த்தமே அப்போ அவ்வளோ எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எல்லா எண்ணமும் நமக்கு ஞாபகத்துல இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. அடிக்கடி எந்த எண்ணம் வரும் பாத்தீங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் வரும். இப்ப இன்னைக்கு ஒரு எண்ணம் அடிக்கடி வருதுன்னா, காலையில நம்ம அந்த செயலை செய்திருப்போம், இல்ல காலையில யார்கிட்டயும் அதை பத்தி பேசியிருப்போம், அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும் இல்லைங்களா? எது நமக்குள்ள இப்ப ரீசெண்டா இருக்கிறது தான் வரும். அப்புறம் இதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா அதை சார்ந்து ஏதாவது ஒண்ணு நம்ம இப்போ நமக்கு ஏதோ பார்த்திருப்போம் டிவிலயோ, இல்ல யாரோ பேசும்போதோ, இல்ல நம்ம கிட்ட யாராவது ஒரு தகவல் சொல்லும் போது அப்ப நம்ம ஆமாமா எங்க வீட்டுல கூட அப்ப நடந்து அப்ப அந்த எண்ணம் ஞாபகத்துக்கு வருது பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் நல்லதா கெட்டதா, அந்த எண்ணம் அப்போ நமக்கு அது தேவையா அப்படின்னா, அப்ப தேவை இருந்தா அந்த எண்ணத்தை நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தா அந்த எண்ணத்தை நம்ம வலிமைப்படுத்தலாம். அப்படி இல்ல அது தேவையில்லாத எண்ணம், நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லும் போது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாகவோ இல்ல மற்றவர்களை குறை கூறுவதாகவோ இருக்குதுன்னா, நாம என்ன பண்ணணும், இன்னொரு எண்ணத்தை போட்டு இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை. அப்போ நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போதே நம்ம அடுத்த எண்ணத்தை போட்டு இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லைன்னு போட போட அடுத்து ஒரு 10வது முறை அந்த எண்ணம் வரும் பாத்தீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இல்ல ஏதோ காதுல கேட்கிறோம், இல்ல டிவில ஏதோ பாக்குறோம், அப்ப திரும்ப அந்த ஞாபகம் வரும்போது நம்ம இந்த எண்ணம் போட்டோம் பாத்தீங்களா, இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு, அந்த எண்ணமும் கூடவே வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நாம இந்த தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. அப்படிதான் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை நம்ம வடிகட்டிக்கிட்டே வரணும். நல்ல எண்ணங்களுக்கு படிக்கட்டணும்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அப்போ நல்லது இருக்கு அப்படின்னாக்கா, இப்ப நான் வாழ்த்துறேன். இப்போ சுவாமிஜி நீங்க பகத்தாயெல்லாம் முடிச்சிருக்கிறதால கண்டிப்பா வாழ்த்தும் பயணம் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டைம் இருக்கு, ஓய்வா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்கன்னா அப்ப நமக்கு இந்த எண்ணங்கள் வந்துட்டே தானே இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணம் வராத எப்பவுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மத்த எண்ணங்களை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்துட்டே இருக்கு, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், உட்காந்து வாழ்த்த ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கை துணையை வாழ்த்தலாம், அடுத்து நம்மளோட குழந்தைகளை வாழ்த்தலாம். இப்போ வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் போகணும், இப்ப எக்ஸாம் டைம் வந்துருச்சு, அப்ப அவங்க நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்கள டெய்லி வாழ்த்தி குறைந்தது 25 முறை வாழ்த்து சொல்றாங்க. அப்படி நம்ம அப்ப அந்த வாழ்த்துன்றது ஒரு எண்ணம் தான், அது நல்ல எண்ணம், நமக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லதா இருக்குங்களா? இந்த மாதிரியாக நம்ம செய்து நம்மோட செயல்களை மாற்றி செய்து கொள்ளலாம். அப்படி முதல்ல எண்ணம் ஆராய்தல், அதுக்கப்புறம் ஆசை சீரமைத்தல் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆசை சீரமைத்தல், அப்ப பேராசை கூடாது, ஆசை வேணும். நம்ம உயிர் வாழறோம்னா ஆசை இருக்கிறதால தான் நம்ம அடுத்து, அதாவது ஒரு நோக்கம் வேணும், நமக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்தாதான் நம்ம அதை நோக்கி செல்ல செல்லதான் நமக்கு அந்த உத்வேகம் வரும், வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற எண்ணமும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது பேராசையாக மாறக்கூடாது. அப்போ அது ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம மனவளக்கலைக்கு வர்றது முன்னாடி நமக்கு தெரியுமா? நம்ம அதை பத்தி யோசிச்சது கூட மாட்டோம் இல்லைங்களா? அது இதெல்லாம் ஒண்ணா எடுத்து பண்றதுதான் அதாவது நமக்குள்ளார இருக்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யறோம், நம்மளோட ஆசைகள் தேவையான ஆசையா தேவையற்ற ஆசையா. அப்புறம் கோபம் வருது, கோபம் வராம யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? நம்ம நிறைய நேரம் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நான் அந்த பொறுமையும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் ரொம்ப பிடிவாதமாவோ இல்ல ரொம்ப இதுவா இருக்கும்போது நம்ம பொறுமை எல்லை மீறிடுது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இன்னும் பொறுமையா இருப்பேன், அப்ப எப்படி பொறுமையை கடைபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். சரி, ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துடலாம் அந்த டெம்பரரியா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம யோசிச்சு செய்யும் பொழுது நமக்கு நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகாம இருக்கும். முக்கியமா அதுக்குதான் சுவாமிஜி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்கம்மா, நல்ல விளக்கமா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
புரிந்ததுங்களா உங்களுக்கு? ஃபுல்லா அகத்தாய்வுன்னா என்ன? புரிஞ்சதுமா. நல்லதுங்க, நல்லது. வாழ்க வளமுடன். நாளைக்கு யாருமா பேசுறாங்க? நாளைக்கு மாலை நாளைக்கு நாளைக்கு மார்னிங் நார்வேல கேக்குறீங்களா? நாளைக்கு ஈவினிங் இதே ஜூம்ல. நாளைக்கு ஈவினிங் நம்ம பாலச்சந்தர் ஐயா பேசுறாங்க. சரிங்கம்மா. முதுநிலை பேராசிரியர். அவங்களோட ஸ்பீச் இருக்கு. அவசியம் கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கோங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கொஸ்டின் இருக்கா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஐவகை கடமையை பத்தி பார்ப்போம். அதாவது சுவாமி நம்ம இந்த சமுதாயத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த சமுதாயத்துல மற்றவர்களோட உதவியோட தான் வாழ்க்கையை ஃபுல்லாவே ஆரம்பிக்கும். சமுதாயம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னு பார்த்தோம்னா, நம்மோட தனி மனிதன் அவங்கள தவிர மற்ற எல்லாருமே சமுதாயம். இப்ப நான் இருக்கேன்னாக்கா என்ன தவிர மற்ற எல்லாருமே சமுதாயத்தை சார்ந்துதான் வருவாங்க. என்னோட குழந்தைகளாகட்டும், என்னோட கணவர், தாய் தந்தை, என்னோட உறவினர்கள் எல்லாருமே சமுதாயத்துக்குள்ளதான் அடங்குவாங்க. அப்போ அந்த தனி மனிதன் தவிர மற்றவர்கள் அனைவருமே சமுதாயத்தில் தான் வருவாங்க. அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்க, அந்த சமுதாயத்துல வளர்றோம் அப்படின்னா இந்த ஒரு தனி மனிதன் பிறந்து வளரும் பொழுது இந்த சமுதாயத்தின் உதவியால தான் வளர்றாங்க. இந்த இயற்கை என்ன பண்ணுது, ஒரு உயிர் இந்த உலகத்துல ஜனிக்குது அப்படின்னா அந்த உயிருக்கு தேவையான, வளர்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏற்கனவே செய்து வைத்து விட்டு அப்புறம் தான் அந்த உயிரை இந்த உலகத்துக்கு அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. ப்ராவிடன்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அந்த உயிர் இந்த உலகத்துல வருது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை வருது அப்படின்னா அப்போ அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பார்த்தோம்னா அந்த தாய்க்கு தாய்ப்பால் சுரப்பதற்கான அந்த இது வந்துருது. அந்த உடல்ல அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுருது. அந்த குழந்தை பிறந்து அழகு, அப்புறம் அது இது பண்ண உடனே உடனடியாக அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க. இப்படி எல்லாமே பார்க்கும் பொழுது சமுதாயத்தோட உதவியாலதான் நாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சமுதாயத்தின் உதவியை நம்ம பெற்றோம் இல்லையா, அந்த பெற்ற உதவியை நம்ம திருப்பி அவங்களுக்கு செலுத்தி ஆகணும். அதைத்தான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, கடன் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துக்கிட்ட நம்ம பெற்ற உதவி நம்மோட கடனாக இருக்கு. நம்ம பெற்ற கடனை எப்போ இருந்தாலும் கடன் நம்ம திருப்பி செலுத்தி தான் ஆகணும் இல்லையா. அப்படி திரும்ப அதைதான் கடமை, கடன் கூட்டல்மை. நான் இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடன், அதை திருப்பி செலுத்துவதுதான் கடமை. அந்த கடமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐவகை கடமையை முதல்ல சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மள நாமே கவனிச்சுக்கிட்டணும். தான், அதாவது ஒரு வயதுக்கு அப்புறம் நம்மால படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்மால நம்ம பார்த்து கொள்ள முடியும். அது ஒரு 20 வயதோ 21 வயதோ நாம வேலைக்கு போய் நாமே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வரும் வரையில நம்ம சமுதாயத்துக்கிட்ட உதவி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த உதவி திருப்பி செலுத்துவதற்காக முதல்ல நம்ம உடலையும் உயிராற்றலையும் மனதையும் நம்ம நல்லபடியா வைத்துக் கொள்ளணும். அப்போ தான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மோட குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்னு 5 வகையில நம்மோட கடமை விரிந்து கொண்டே போகணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மோட கடமை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கணும். நான் சமுதாயத்துக்கிட்ட கடன் பெற்றுட்டேன், சமுதாயத்தோட உதவியால வந்துட்டேன், நான் சமுதாயத்துக்கு திருப்பி செய்யறேன்னு சொல்லிட்டு சமுதாயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்க்காம விட்டுறக்கூடாது. இல்ல நம்மோட உடல் நலத்தை பார்க்காம விட்டுறக்கூடாது. நம்மோட உடல் நலத்தை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு சில நாம நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்ம பெற்றோரை பார்த்துக்கணும், உடன் பிறந்தவர்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். அப்படி நம்ம செய்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மையும் நாம பார்த்து கொள்ளாம இருக்கிறோம்னா அப்போ நம்ம உடம்பும் கெட்டு போகும். நம்மால உதவி பெற்றவர்களுக்கும் நாம செய்ய வேண்டிய கடமையை செய்பவர்களுக்கும் நம்மோட கடமை அங்க குறைந்து போகும். அப்போ 2 வகையில அந்த சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படும். அதனால நம்மை நாம பார்த்து கொள்வதுன்றது சுயநலம் கிடையாது. அது அவசியம் நாம
நம்மளோட ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை, ஊரை, உலக அந்த மாதிரி பார்த்து கொண்டே இருக்கணும். அதுல வந்து பல வகையில நம்ம வந்து சமுதாயத்துக்கு திருப்பி செல்லலாம். உடல் ஆற்றல் இருக்கவங்க உடல் உழைப்புனால செய்யலாம். அப்படி இல்லை பொருளாதாரத்தை வளம் பெற்றுக்கவங்க பொருளாதாரம் பொருள் கொடுத்து உதவலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம வந்து குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அதுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம். எதுவுமே என்னால முடியாது, எனக்கு வயசாயிடுத்து, எனக்கு எந்த அதுவும் இல்லைன்னா அப்போ நம்ம இருந்த இடத்துல உட்கார்ந்தபடி வாழ்த்தலாம். இந்த சமுதாயத்தை, நம்ம குடும்பத்தை நமக்கு நாமே வாழ்த்திக்கலாம். அதுதான் சங்கல்பம் இருக்கு இல்லையா? அது சங்கல்பம் சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை வாழ்த்துறது, குழந்தைங்களை வாழ்த்துறது, அப்புறமா நம்மளோட சுற்றத்தை வாழ்த்துறது, அந்த மாதிரி உலகத்தை வாழ்த்துறது தான் நம்ம வந்து டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யறோம் இல்லைங்களா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே 15 முறை உலகத்தை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியாக செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கடமை நாம திருப்பி சொல்றதுன்ற மாதிரிதான் ஆகுது. அப்போ நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா? நம்மளோட எண்ணங்களே நம்ம சீரமைத்துக் கொள்ள முடியும் இந்த மாதிரி வாழ்த்தும் போது. அப்போ நம்ம ஒரு நம்மை நாமே இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க இல்லையா, அகத்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படுப்பதற்கு முன்னால இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன செயலாம் செய்திருக்கோம், அதுல வேண்டத்தக்கது எது, வேண்டாதது எதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் உட்காந்து யோசனை பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து இனிமே நம்ம இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு நல்ல உறுதியான எண்ணத்தை போட்டுட்டு நம்ம படுக்க போறோம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த நமக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம வலிமை கொடுக்கிறோம். அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் போது நம்ம இந்த இறையர்களுக்கும் குருவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். நைட்டும் சரி காலையிலும் சரி நன்றி செலுத்த வேண்டும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கடமையில வர்றதுதான். நன்றி உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த மாதிரி தேவையான விஷயங்களை வந்து இந்த 5 வகையில நம்ம வந்து நேரம் கருதி ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 5 வகையில தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்ற வகையில நம்மோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு நம்ம வந்து நம்மளோட கடமையை செய்யணும். அந்த கடமைன்றது எதுவுமே எனக்கு வந்து உடல் உழைப்பு முடியல, பொருளாதாரம் இல்லைன்னு இருந்த இடத்துல வாழ்த்திய கூட செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லையா? இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். பவித்ரம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. ஓவரால் ஃபுல் கவர், இன்ட்ராஸ்பெக்ஷன் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்தும். பேராசிரியர் லிலி கோபால் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணி சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.